ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் நான் எப்படி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சம் கை சூடுற அளவுக்கு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு போடுங்க. போட்டுட்டு அது கூட நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஏன்னா அப்போ தான் ஈஸ்ட் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. அது அப்போ தான் நல்லா ஆக்டிவேட் ஆகி நமக்கு ஈஸியாக டபுள் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1.5 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு பிஞ்சு உப்பு போடுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தென் நமக்கு இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கனால இப்படி நுரையா வந்து இதுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த தண்ணி, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்க தண்ணியை எடுத்து அந்த மாவு பேட்டரில் ஊற்றி நல்லா கைவிடாமல் பிசைங்க. அது அப்படி தான் கொஞ்சம் கொலன்னு இருக்கும், ஆனால் வந்து பரவாயில்ல. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்ச பிறகு நல்லா சாஃப்டான பிறகு நமக்கு வந்து அது காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் மேலாப்பில் வந்து எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 hours வந்து அப்படியே ரெஸ்ட் விடணும். அப்போ தான் வந்து இது நல்லா டபுள் ஆகி வரும். நமக்கு ஈஸ்ட் சேர்த்துருக்குள்ள, ஸோ நல்லா ஆக்டிவேட் ஆகி டபுள் ஆகி நமக்கு வரும். இதை பாருங்கள், இப்போ எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இது நம்ம ஒரு குத்திட்டு நம்ம இதை நல்லா வந்து பிசைஞ்சு, இப்போ இதிலேருந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ரவுண்டாக ஒரு பால் எடுத்து நம்ம வந்து பூரி திரட்டுற மாதிரியே நம்ம நார்மலாகவும் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆக்சுவலி இது எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலே இதை வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது லைட்டாக மாவு தூவி நம்ம நல்லா விரிச்சிக்கலாம். ஓவல் ஷேப்பில் மோஸ்ட்டாக விரிச்சிக்கவே நல்லாயிருக்கும். தென் இதை வந்து நம்ம இப்படி பண்ணாவே கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி நல்லாவே விரியும். தென் நல்லா சூடாக இருக்கிற பேனில் வந்து இந்த இதை வந்து போட்டிங்கன்னா நல்லா இந்த பபிள்ஸ்லாம் வருது பார்த்திங்களா, நல்லா ஏறும். அதுக்கு மேலே லைட்டாக இந்த பட்டரை வந்து நல்லா அப்படியே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக அந்த நார்மலாக நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வந்து இதுவான பிறகு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து இந்த மாதிரி இதுவாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக எப்படி ரெஸ்டாரண்ட்டில் செய்வாங்கன்னா அந்த தவாவில் அந்த கேஸ் இதுவில் வச்சு செய்வாங்க. ஸோ நம்ம வீட்டில் செய்யறதுனா நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம தவாவில் நார்மலாக ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வீட்டில் செய்கிற மாதிரி நம்ம செஞ்சாவே நமக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ 2 பக்கமும் ஈவனாக வந்து பட்டரை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நானுக்கு வந்து அந்த பட்டர் தான் வந்து நல்லா இதுவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற நான் மாதிரியே நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா பேட்டரியும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதையும் நான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ட்ரையல் பார்த்தேன். ஸோ அவரோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றது நீங்களும் வீடியோக்குள்ளே பாருங்கள். இந்த நானுக்கு வந்து பட்டர் சிக்கன் மசாலா, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே நல்லாயிருக்கும். மோஸ்ட்டாக நான்வெஜ்ஜுக்குலாம் நல்ல காம்பினேஷன். மோஸ்ட்டாக என்னோடய ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா பன்னீர் தான். தேங்க்யூ. ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.